ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ அந்த ரோஸை நான் எப்படி வரைஞ்சேன், க்ரையான்ஸ் வச்சு நான் வந்து ட்ரா பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா, ஆல்ரெடி நான் கையில் வந்து பென்சிலில் வந்து அவுட்லைன் வரைஞ்சிக்கிட்டேன். அவுட்லைன் வந்துட்டு நான் வந்து டார்க் க்ரீன் கலரை எடுத்து அதோட தண்டுக்கும் இலைக்கும் நான் வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த இதழ் இருக்கிற இடத்துலலாம் வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து லைட் க்ரீனை கொடுத்த இலைக்கு கலர் கொடுக்கறதுக்கு. அப்போ தான் வந்து ஒரு பக்கம் வந்து டார்க்காகவும் ஒரு பக்கம் லைட்டாக இருக்கும்போது தான் நமக்கு வந்து அதோட ஒரு 3D வியூ கிடைக்கும். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, இதை வந்து நான் வந்து ரெட் ரோஸாக தான் நான் திங்க் பண்ணேன். ஸோ அதனால் ரெட் கலர் ரோஸை வந்து ரெட் கலர் நான் வந்து கொடுத்துக்கிட்டேன். ரெட் கலர் கொடுத்துட்டு நான் வந்து அதுக்கு மேலே ப்ரௌன் கலர் கொடுக்குறேன். ஏன் ப்ரௌன் கலர் கொடுக்குறேன்னா, அதோட ஒரு டார்க் சைடு இருக்குல்ல, அந்த டார்க் சைடுக்காக. அடுத்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, நான் வந்து பட்ஸ் இருக்குல்ல, இயர்பட்ஸ் வச்சுக்கிட்டு நான் வந்து ஸ்மெச் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரியும்ல, க்ரையான்ஸ் வச்சு நான் இயர்பட்ஸ் வச்சதுனால உங்களுக்கு நான் வந்து ஸ்மெச் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து அந்த இயர்பட்ஸை வச்சு தான் நான் வந்து ஸ்மெச் பண்ணுவேன் ஒவ்வொரு இடத்துலையும். ஸ்மெச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நான் வந்து இதை வச்சு நான் ஸ்மெச் பண்ணுறேன். லைட்டு டார்க்கு கொடுத்த எல்லா இடத்துலையும் நான் வந்து ஸ்மெச் பண்ணிட்டேன். அதே மாதிரி அந்த ரெட் கலர் கொடுக்குற இடத்துல நான் வந்து ஸ்மெச் பண்ணுவேன் இனிமேல். ஓகேங்களா? இப்போ வந்து நான் இன்னும் டார்க்கராக கொடுக்கறதுக்கு நான் வந்து இன்னும் நல்லா ப்ரெஸ் பண்ணி நான் வந்து கொடுத்தேன். அப்போ தான் வந்து நமக்கு ரொம்ப அந்த டார்க் கலர் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்கிற லீவ்ஸ்லாம் வந்து ஒரு 3D தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து நான் பண்ணது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நல்லா லைட்டாக இருக்கிற இடத்துல மறுபடியும் இன்னொரு லேயர் கொடுத்தேன். ஏன் அப்படின்னா, அது ரொம்ப லைட்டாக தெரியுதுல்ல, உங்களுக்கு ஒரு லுக் இல்லை. அதனால் நான் வந்து கொடுத்துக்கிட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மற்ற இடத்துல கேப் இருக்குல்ல, மற்ற இடத்துலலாம் நான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா? கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு ஒரு லுக்கு கிடைக்கும். அப்புறம் மறுபடியும் நான் மேலே மேலே வந்து ஸ்மெட்ஜிங் பண்ணேன் அந்த பட்ஸை யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் நான் வந்து இருக்கிற இடத்துலையே நான் ஏன் பண்ணிகிட்ருக்கேன், பண்ண இடத்துல நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நமக்கு அந்த ஃபைனலாக நல்ல லுக்கு வரத்துக்காக நான் வந்து ஆல்ரெடி பண்ண இடத்துலையே நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ரோஸ்க்கு நான் பண்ண போகிறேன். ரோஸோட சைடு நான் வந்து அதே சேம் பட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரே பட்ஸ் தான். அது இன்னொரு சைடு இருக்குல்ல, அந்த பட்ஸை திருப்பி நான் வந்து அதுக்கு நான் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இதனால் டார்க்கராக வர வரைக்கும் நம்ம வந்து ஸ்மெட்ஜிங் பண்ணணும். லைட்டாக வந்துச்சுன்னா மறுபடியும் இன்னொரு லேயர் போட்டு மறுபடியும் ஸ்மெட்ச் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் ஆஃப் த க்ரையான் யூஸிங். அடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதுக்கு பக்கத்துலேயே எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக தெரியுமா இருந்துச்சு. அதனால் நான் வந்து கொடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து நான் அந்த ப்ரௌன் கலர் எடுத்துக்கிட்டேன். ப்ரௌன் கலர் வந்து எதுக்குன்னா, நான் அந்த இதழோட அந்த எட்ஜஸ் இருக்குல்ல, அந்த எட்ஜஸ் கொடுக்கறதுக்காக. அப்போ தான் நமக்கு ஒரு 3D எஃபெக்ட் கிடைக்கும். அதனால் நான் கொடுத்தேன். பார்த்தீங்களா, நான் கொடுத்த உடனே எப்படி ஒரு 3D எஃபெக்ட் நமக்கு கிடச்சிதுன்னு. ஸோ அது மாதிரி நான் கொடுத்துக்கிட்டு எனக்கு அந்த ப்ரௌனில் சாட்டிஸ்ஃபைடாக நான் இல்லை. ஸோ அதனால அதுக்கு அடுத்த டார்க்கஸ்ட் கலர் எது அப்படின்னு பார்த்தா எனக்கு பிளாக் தான். ஸோ அதனால் அந்த நான் பிளாக் நான் எடுத்துக்கிட்டேன். பிளாக் எடுத்துகிட்டு நான் அதையும் நான் ஸ்மெச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா, அந்த ஸ்மெச் பண்ணும்போது நமக்கு இருக்கிற கேப்லாம் ஃபில் ஆயிடுது. ஸோ எனக்கு தூரமாக இருந்து பார்க்கும்போதே தெரியுதுல, நல்லா ரோஸு அழகாக இருக்கிற ஒரு 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 விரிய போகிற ரோஸு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த எல்லோ கலர் கொடுக்குறேன். எல்லோ கலர் நான் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த லீவ் வந்து ஒரு பிரைட் கலர் கொடுக்கறதுக்காக, பிரைட்டு க்ளோ கொடுக்கறதுக்காக நான் வந்து க்ரீன் கலர் கொடுக்குறேன். அப்போ தான் வந்து அது உங்களுக்கு ஒரு லைட் இருக்கிற சைடு நல்லா க்ளோவாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, இந்த ரோஸில் நமக்கு ஒரு க்ளோ வேணும்ல, அதனால் ரோஸுக்கு வந்து ஒயிட் கலர் கொடுக்குறேன். ஒயிட் கலர் கொடுத்தேன்னா எனக்கு வந்து அதோட ஒரு அந்த லைட் பட்டு நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிற அந்த கலர் கிடைக்கும். ஸோ நம்ம பேக்ரவுண்டு சும்மா நல்லா இல்லை, சும்மா விட்டால் நல்லா இல்லை. ஸோ அதனால் நான் பேக்ரவுண்டுக்கு வந்து ஸ்கின் கலர் யூஸ் பண்ணேன். இதுக்கும் அந்த ஸ்கின் டோன் கலரும் சாண்டில் கலரும் வந்து மேட்ச் ஆச்சு. ஸோ அதனால் அந்த ஸ்கின் டோன் கலரில் இருக்க க்ரையானை வச்சு நான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இது ஃபுல்லாக நான் கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து அதையும் நான் ஸ்மெட்ஜிங் தான் பண்ணுவேன். ஸோ ஸ்மெட்ச் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கும்போது ஃபைனல் அவுட் வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃபைனல் அவுட்டு பார்க்கும்போது தெரியும். ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து கொடுத்துட்டு கேப்லாம் இருக்குல்ல, அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி நான் பண்ணிவிட்டு நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ
இதுதான் ஃபைனல் அவுட்டு. இன்னும் நல்லா அழகா வேணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்னும் டார்க்கராக கொடுத்தா தான் இன்னும் கொஞ்சம் அழகாக வரும். டார்க்கராக கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கையிலையோ இல்லை அந்த பட்ஸை வச்சோ நம்ம வந்து நல்லா தேய்ச்சி ஸ்மெட்ச் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ நான் கையை தான் யூஸ் பண்ணேன். ஸோ கையை வச்சு பண்ணும்போது நமக்கு அழகா தெரியும். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக எந்தெந்த இடத்துல நமக்கு ஹைலைட்டடாக தெரியணுமோ, டார்க்காக தெரியணுமோ, டார்க்காக தெரியற இடத்துல பிளாக்கும், ஹைலைட்டடாக தெரியற இடத்துல ஒயிட்டும் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஆர்ட்டை ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இதை பண்ணிவிட்டு நான் மறுபடியும் வந்து அந்த இதை எடுத்து நான் பண்ணுவேன். ஐ மீன் இந்த பட்ஸ் எடுத்து நான் வந்து ஹைலைட் பண்ணுவேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு ஒரு 3D எஃபெக்ட் தெரியுது, உங்களுக்கும் அந்த 3D எஃபெக்ட் தெரியும் நான் நம்புகிறேன். ஸோ நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன்னா, நான் பின்ட்ரெஸ்ட்டில் தேடும்போது இது அழகாக இருந்துச்சு, அதனால தான் இந்த ஆர்ட்டை நான் சூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஆர்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி நிறையா பேஸ்டல் ஆர்ட்ஸு, இந்த மாதிரி க்ரையான் ஆர்ட்ஸ் பண்ணணும், சிம்பிளானது பண்ணணும் அப்படின்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை தான். இந்த மாதிரி உங்களோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஃபைனல் அவுட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.